ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குக்கீஸ். ஓகே, ஸோ குக்கீஸ் வந்து இது நார்மலாக வந்து ஹெச்டிடிபி குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வெப் குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரௌசர் குக்கி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது இதுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குக்கினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக்கி வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் டேட்டா. ஓகே, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து வெப்சைட்லேருந்து நம்மளுக்கு அனுப்புவாங்க. அந்த அனுப்புன டேட்டா வந்து நம்மளோட சிஸ்டம், நம்மளோட வெப் ப்ரௌசர் மூலிமா நம்மளோட சிஸ்டம்குள்ளே அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குக்கி வந்து ஆக்சுவலாக எந்த ஒரு ரீசனுக்காக நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹெச்டிடிபி வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் கனெக்ஷன். ஸோ ஆப்வியஸாக ஒரு பர்டிகுலர் வெப் சர்வருக்கு வந்து நீங்கள் வந்து லாகின் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நம்மளுக்கு ஆப்வியஸாக என்ன தேவை? ஒரு செஷன் ஐடி. செஷன் ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கனெக்ஷன் வந்து ஆத்தென்டிகேட்டடா இல்லை நாட் ஆத்தென்டிகேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறதுக்கு தான் இந்த செஷன் ஐடியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த செஷன் ஐடியெல்லாம் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குக்கிக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நான் இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. குக்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய ஷாப்பிங் சைட்ஸ்லாம் போவீங்க. ஷாப்பிங் சைட்ஸ்லாம் நீங்கள் போயிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, ஸோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து திருப்பி அதே ஷாப்பிங் வெப்சைட்டை போகும்போது உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரௌசரில் சைடில் சொல்லும், இதை வந்து நீங்கள் ரீசெண்டாக சர்ச் பண்ணிங்க. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது? யூஸிங் குக்கி வச்சு தான் இதெல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ குக்கிக்குள்ளே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ், நிறைய எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் யூசர் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி அதை சர்வர்கிட்ட சொல்லும். ஸோ இந்த மாதிரி இந்த யூசர் இதெல்லாம் பார்த்தாரு, இந்த யூசர் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ணி நம்மளோட சர்வர்கிட்ட அது எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நம்மளை வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ குக்கியில் வந்து நிறைய ஆத்தென்டிகேஷன் பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகே, அண்ட் நம்ம லாகின் ஆகிருக்கோமா, லாக் அவுட் ஆகிருக்கிறோமா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து குக்கிக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு குக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். குக்கி நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட், நான் வந்து ஒரு டெமோ வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஆப்வியஸாக நீங்கள் குக்கி எங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரைட் கிளிக் கொடுங்க, இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் போக வேண்டியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஓகே, ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை தான் கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷன் இல்லைனா நீங்கள் வந்து இந்த சைடில் செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த டெவலப்பர் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகே, அது டிசேபிளில் இருக்கும், நீங்கள் எனேபிள் பண்ணி விட்ருக்கேன், உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக குக்கின்ற ஒரு டேப் கீழே எனக்கு ஒன்று இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக குக்கி கைஸ். ஓகே, ஸோ குக்கிக்கான வேல்யூஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா செஷன் ஐடி இருக்குது. ஓகே, அது கீழே வந்து க்ரியேஷன் டைம் அண்ட் எந்த டொமைன், எக்ஸ்பயர் வந்து எது எக்ஸ்பயர் ஆக போகுது, செஷன்ஸ். ஓகே, அப்புறம் ஹோஸ்ட் ஒன்லி, ஹெச்டிடிபி ஒன்லி, லாஸ்ட் ஆக்சஸ், பாத், செக்யூர் அண்ட் சேம் சைட், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஒரு குக்கிக்குள்ளே சேவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைமும் குக்கி நம்ம ப்ரௌசரில் சேவ் ஆகும் போது இதில் வந்து சில விஷயம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் இந்த செஷன் ஐடி எல்லாமே வந்து ஒரே செஷன் ஐடி நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம செஷன் ஐடி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை நாங்கள் ரெகுலராக நம்ம விசிட் பண்ணும்போது இந்த செஷன் ஐடி அதுக்கப்புறம் எந்த விஷயம்லாம் வந்து அப்டேட்ஸ் பண்ணிக்கணுமோ அந்த விஷயம்லாம் வந்து ரெகுலராக குக்கிக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஆப்வியஸாக இந்த குக்கி வந்து ப்ரௌசர் கிளைண்ட் சைடு தான் இது ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த குக்கி ஏதாவது ஒரு அட்டாக்கருக்கு கிடச்சிருச்சுன்னா அவங்க ஈஸியாக செஷன் ஹைஜாக்கிங், இந்த மாதிரி லைக் அவங்க ப்ரொஃபைல் டேக் ஓவர், இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கி. ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.